சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. அதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக செம்மணி படுகொலைகள் பிரிட்டன் ஆழ்ந்த கவலை. அரியாலை சித்துபாத்தி மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் செம்மணி படுகொலைகள் தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழி சர்வதேச விசாரணை தேவை, பிரிட்டனை தலைமை தாங்கவும் அழைப்பு. செம்மணி அரியாலை மனித புதைகுழிகள் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு இங்கிலாந்து அரசாங்கம் தலைமை தாங்க வேண்டும் என்று பிரிட்டனின் பாராளுமன்ற உறுப்பினர் டெம்ஷியோஃபைன் மெக்டோனா அழைப்பு விடுத்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், அரியாலை மனித புதைகுழி மேலும் 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அடையாளம், 4 மண்டையோடுகளும் கண்டறிவு, ஆடை ஒன்றும் வெளிப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அரியாலையில் அகலப்படும் மனித புதைகுழியில் நேற்றைய தினம் சிறாரின் 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் 4 மண்டையோடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இது செம்மணி தொடர்பான செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் மரணம், 2 காயம் என்ற ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. காரைநகர் விபத்தில் இளைஞர் பலி என்றொரு செய்தி, மது அருந்திய இளைஞர் திடீர் மரணம் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வருடாந்தம் 800 சிறார் புற்றுநோயால் பாதிப்பு, சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. நாட்டில் வருடாந்தம் 33,000 புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இவர்களில் 800 பேர் சிறுவர்கள் ஆவர் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், சட்ட ஒழுங்கை அரசு நிலைநாட்ட வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற ஒரு செய்தி. பயங்கரவாத சட்ட நீக்கம் மும்மரம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் 2 பெண்களை கத்தியால் குத்தியவர் சடலமாக மீட்பு என்று தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சேர்ந்து வாழ்ந்த பெண்ணையும் அவரின் தாயாரையும் கத்தியால் குத்தி படுகாயப்படுத்தியவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் போலீசாருக்கு விசேட கருத்தமர்வு மனித உரிமை குழு முன்னெடுத்தது என்ற ஒரு செய்தி. சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினத்தை முன்னிட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் போலீசாருக்கு விசேட கருத்தரங்கு நடத்தப்பட்டது என்ற செய்தி. தொழிற்சங்கங்கள் பொதுமக்களின் நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒரு செய்தி. உயிராபத்தை ஏற்படுத்தவல்ல ஆபத்தான மின்விளக்கு கம்பங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. வீதி மின்விளக்கு கம்பத்தின் மிக அருகாக உயர் மின்னழுத்த வடம் செல்வதால் உயிராபத்து ஏற்படும் நிலை காணப்படுகிறது. எனவே இது தொடர்பில் மின்சார சபையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8 இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 8 இந்திய மீனவர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி மன்னார் கடற்பரப்பில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதவான் அவர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து வவுனியாவில் 2000 குடும்பங்கள் காணி கோரி விண்ணப்பம் என்ற செய்தியும், இலவச முழுநேர உயர்கல்வி வாய்ப்புக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன என்ற செய்திகளும் இங்கு காணப்பட்டுள்ளது. வவுனியா உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தில் 2024ஆம் ஆண்டு அல்லது அதற்கு முன்னர் காப்போது உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள் இலவச முழுநேர உயர்கல்வி வாய்ப்பை பெறுவதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. பின்வரும் கற்கையினர்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா முழு நேரம் அல்லது பகுதி நேரம் 4 ஆண்டுகளுக்கு, உயர் தேசிய ஆங்கில டிப்ளோமா முழு நேரம் அல்லது பகுதி நேரம் 2.5 ஆண்டுகளுக்கு இந்த கல்வி தொடரும். தகவல் தொழில்நுட்பம் பற்றிய உயர் தேசிய டிப்ளோமா முழு நேரம் அல்லது பகுதி நேரம், இதுவும் 2.5 ஆண்டுகள் என்றும். விண்ணப்பத்திற்கான முடிவு திகதி இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2025 என்ற அதோடு மேலதிக விவரங்களுக்கு உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம், ஓமந்தை, வவுனியா தொலைபேசி இலக்கங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்து இளவயது திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை என்ற ஒரு செய்தி. மெர்வின் சில்வா உள்ளிட்ட மூவர் பிணையில் விடுதலை என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கிரிபத் கொடை பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு ஹம்பகா மேல் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், வழிப்பறி கொள்ளையால் பறிபோன யுவதியின் உயிர் என்ற ஒரு செய்தி. ரத்னபுரியில் குறிப்பிட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெவிபகல தொடநெல்ல வீதியில் இனம் தெரியாத நபர் ஒருவர் யுவதியொருவரின் கழுத்தை வெட்டி அவரது கழுத்தில் இருந்த தங்க மாலையை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக குறிப்பிட்ட போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் குறிப்பிட்ட தெவிபகல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய யுவதி ஆவார். யுவதியின் சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்ற செய்தியோடு, சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு வரும் இஸ்ரேலியர் சிலர் போதை வர்த்தகத்தில் கொழும்பு ஆங்கில ஊடகம் தகவல் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கச்சதீவை இந்தியா மீளப்பெற முடியாது, இலங்கை திட்டவட்டம். கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது, அதனை மீளப்பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், 202 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா கொழும்பில் மீட்பு என்ற செய்திகளும், இலங்கையர்களுக்கு கொரியாவில் அதிக அளவு வேலை வாய்ப்பு. இலங்கையர்களுக்கான கொரிய வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொரிய தூதுவரும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவிற்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இவ்விவகாரம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் கொரிய வேலைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது குறித்து கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தியும், ஜனாதிபதி செயலாளருடன் நெதர்லாந்து தூதர் சந்திப்பு என்று தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விபத்துகளில் சிக்கும் சிறுவர்கள் எண்ணிக்கை நாட்டில் அதிகரிப்பு, பேராசிரியர் ருவந்தி பெரேரா கருத்து என்ற ஒரு செய்தியுடன், தேசிய டெங்கு கட்டுப்பாடு 48,354 இடங்களில் சோதனை என்ற செய்தியும், புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு இந்திய நிறுவனங்களிடம் விலை மனு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், மக்கள் சேவையை அடிப்படையாக கொண்டு இயங்குவதுதான் தேர்தல் ஆணைக்குழு, ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் தாக்கியதில் 16 வயது சிறுவன் பலி என்றொரு செய்தி. மட்டக்களப்பு முனைக்காடு கிராமத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை காலை மின்சாரம் தாக்கியதில் 16 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றதுடன், உகந்தைமலை வளாகத்தில் மரைகளுக்கு அச்சுறுத்தல். உகந்தைமலை ஸ்ரீ முருகன் கோவில் வளாகத்தில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் குப்பை கூலங்களால் மரைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அட்டாளைச்சேனை பிரதேச சபை முஸ்லிம் காங்கிரஸ் வசமானது என்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உள்ளூராட்சி மன்றம் தொடர்பான ஒரு செய்தியும், சுகாதார தொழிலாளர்களுக்கு புதிய சீருடை வழங்கும் நிகழ்வு என்று தொடர்பான புகைப்படங்கள், அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபையின் சுகாதார தொழிலாளர்களுக்கு புதிய சீருடை வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் புதன்கிழமை மாநகர சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது என்று தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில், ஹாசாவில் முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும், ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்து என்ற செய்தியும், தலாய் லாமாவை தெரிவு செய்ய சீன அரசின் ஒப்புதல் அவசியம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இமாச்சலில் கனமழை, இதுவரை 51 பேர் உயிரிழப்பு, 22 பேரை காணவில்லை என்று தொடர்பான புகைப்படங்கள், இந்த கனமழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமைக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது, ஈரான் ஜனாதிபதி அறிவிப்பு என்று தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்குள் ஊடுருவும் இந்தியர்களின் எண்ணிக்கை 70% குறைந்தது என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியும், ஷேக் ஹசீனாவிற்கு 6 மாதங்கள் சிறை, சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் என்ற செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள், எரிபொருட்கள் விலை உயர்வு நியாயமானதா, சமிந்த விஜயஸ்ரீ எம்பி கேள்வி என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 3 இலங்கையர்கள் நாடு கடத்தல் என்ற ஒரு செய்தி. இலங்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்படும் நிலையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 3 நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்த தகவல் காணப்படுகிறது.
சிறந்த உணவு பட்டியலில் இலங்கைக்கு 69வது இடம் என்றொரு செய்தி. 1000 கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிப்பு என்றவாறு இன்றைய எழுநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைகுழியில் 40 மனித எச்சங்கள் அடையாளம், 34 மனித எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுப்பு. செம்மணியில் மனித புதைகுழியில் 40 முழுமையான மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதில் 34 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்ற செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. அதேபோல முற்பக்க செய்திகளுக்குள் வவுனியாவில் மனைவி மாமியாரை கத்தியால் குத்திய குடும்பஸ்தர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. வவுனியா சமயபுரத்தில் தனது மனைவியையும் மாமியாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் கிருஷ்ணகுமார் வயது 45 என்பவரே கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் வசந்தி வயது 30, அவரது தாயாரான இந்திரா வயது 69 என்ற இரு பெண்களே கத்திக்குத்தில் காயமடைந்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு இரவு வருகை தந்த குறித்த நபர் வீட்டிலிருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த குற்ற செயலை புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் விழுந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்தாரா அல்லது வேறு ஏதும் குற்றச் செயல்கள் பதிவாகி உள்ளதா என்பது தொடர்பாக போலீசாரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தரும் காயமடைந்த பெண்ணும் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என கிராம மக்கள் தெரிவித்ததுடன் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கடந்த 1 வருட காலமாக சமயபுரம் பகுதியில் வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவர்கள் இருவரும் ஏற்கனவே வெவ்வேறு திருமணங்களை முடித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வருகிறது என்று அந்த செய்தியும். காரைநகரில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. அதேபோல கனடாவில் இருந்து யாழ் வந்த பெண் பட்டா மோதி பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இரணைமடு குளத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. 27 வயது இளைஞன் சுன்னாகத்தில் திடீர் மரணம். சுன்னாகத்தில் நண்பர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்த 27 வயது இளைஞன் ஒருவர் திடீரென மரணம் அடைந்துள்ளார். இதில் புன்னாலை கட்டுவானைச் சேர்ந்த திருநாவுக்கரசு துஜீவன் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் நேற்று முன்தினம் இரவு கதைத்துக் கொண்டிருந்த போதும் குறித்த இளைஞருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, சுதுமலையில் சம்பவம் என்ற செய்தி. 2 சிறுவர்களது எலும்புக்கூடுகள் செம்மணியில் நேற்று மீட்பு என்ற செய்தியும். புதிதாக அகலப்பட்ட இடத்தில் ஆடையை ஒத்த துணி அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் நேற்று புதிதாக அகலப்பட்ட இடத்தில் ஆடையை ஒத்த துணி ஒன்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு பணி தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் என்ற செய்தியும். 1 டிரில்லியனை தாண்டிய சுங்க திணைக்கள வருவாய். இலங்கை சுங்க திணைக்களம் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1 டிரில்லியன் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கோகட தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். ரூபாய் 202 மில்லியன் பெறுமதியான 900 கிலோ கஞ்சா மீட்பு என்ற செய்தி. அதேபோல போலீசார் பொதுமக்கள் காலி காவத்தையில் முருகல், கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல், பலர் காயம் என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரம். அமைச்சர் விமல். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதேபோல திடீர் விபத்துகளுக்குள்ளாகும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. திடீர் விபத்துகளுக்குள்ளாகும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் வைத்தியரான பேராசிரியர் ருவாந்தி பெரேரா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். ஆசிரியர் சேவை தரம் 3ற்கான பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் விண்ணப்ப படிவங்கள் இடைநிறுத்தம். ஆசிரியர் சேவையின் தரம் 3ற்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பாடசாலைகளில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மூல பாடங்கள் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கும் இலங்கை ஆசிரியர் சேவையின் 3ஆம் வகுப்பும் 1 தர பதவிக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்குமாறும் கடந்த 20ஆம் தேதி கூறப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை அடிப்படையாக கொண்டும் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தலுக்கு அமைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு பதில் செயலாளர் ஆண்டன் ஜோகநாயகம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் ஆபத்தான நிலையில் வீதி மின்விளக்கு கம்பம் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை.
வீதி மின்விளக்கு கம்பத்திற்கு மிக அருகாக உயர் மின்னழுத்த மின்வடம் செல்வதனால் உயிராபத்துகள் ஏற்படும் நிலைமை காணப்படுவதனால் அது தொடர்பில் மின்சார சபையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. கொக்குவில் மஞ்சவனபதி ஆலய முருகன் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள வீதி மின்விளக்கு கம்பத்தின் அருகாக உயர் மின்னழுத்த மின்வடம் செல்கின்றது. குறித்த மின்வடம் காற்று காரணமாக தொய்வு நிலையில் காணப்படுவதால் அது மின்விளக்கு கம்பத்திற்கு அருகாக செல்கிறது. அதனால் மின்விளக்கு கம்பத்தில் மின்வடம் தொடுகையுமாயின் ஆபத்துகள் ஏற்படலாம் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே குறித்த மின்விளக்கு கம்பம் தொடர்பில் மின்சார சபையினர் கவனம் செலுத்தி அது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், அதிக மாணவர்களுடன் இயங்கிய பாடசாலைகள் இன்று மூட வேண்டிய நிலையில் வடக்கு ஆளுநர் கவலை என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் செயற்கை நுண்ணறிவில் முதலீடு 900 ஊழியர்களை பணி நீக்கும் மைக்ரோசாப்ட். தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் இந்த ஆண்டு 9000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவில் முதலீடு 9000 ஊழியர்களை பணி நீக்குகிறது மைக்ரோசாப்ட் என்ற தலைப்பிலே அந்த செய்தியும், இந்தோனேசியாவில் படகு விபத்து 43 பேர் மாயம் என்ற செய்தி, ரஷ்யாவை முடக்க வரியால் மிரட்டும் ட்ரம்ப் என்ற செய்தியும், வானத்திலிருந்து டொலர் மழை பொழிந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் சம்பவம், உக்ரைனுக்கான ஆயுதம் வழங்கலை நிறுத்தியது அமெரிக்கா என்ற செய்தி, அதேபோல இந்திய பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் தேசிய விருது என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கை பங்களாதேஷ் கிரிக்கெட் போட்டி 77 ஓட்டங்களால் வென்றது இலங்கை. இந்தியா இங்கிலாந்து 2வது டெஸ்ட் தொடரிலும் சதமடித்த கில் சாதனை அதிரடி காட்டிய வைபவ் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையால் அவதியுறும் மக்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் அக்கராயன்குளம் மற்றும் ஆனைவிழுந்தான் பகுதிகளில் அன்றாடம் மக்கள் தமக்கான குடிநீர்களை பெற்றுக் கொள்வதில் 100க்கும் மேற்பட்ட பெரும் குடும்பங்கள் வாழும் இந்த பிரதேசத்தில் கஷ்டத்தை எதிர்நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தியும், புலிகளை அழித்ததாக கூறும் இராணுவம் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்தாது ஏன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி. புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை இராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாலிதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரைச்சி கண்டாவளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தவிசாளர், உபதவிசாளர்கள், அதிகாரிகள், போலீசார், இராணுவத்தினர் மற்றும் பல அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் எல்லைக்குள் உள்ளிக்கப்பட்டுள்ள 200 ஏக்கர் வயற்காணிகளை விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கான ஆவணங்கள் வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைவர் வனஜீவராசி திணைக்களத்தினரை இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது சரியான பதில் வழங்க உயர் அதிகாரிகள் வருகையின்மை காரணத்தினால் குறித்த விடயம் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படவில்லை. மேலும் கூட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மன அகழ்வை கட்டுப்படுத்த வெறுமனை போலீசார் மாத்திரம் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை, பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாலிதன், புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை இராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும், பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மணல் அகழ்வோரால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல விளம்பரினுடைய ஆசிரியர் தலையங்கமாக வீதிகள் வெட்டப்படுவது கண்டு வயிறு பற்றி எரிகிறது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், தொடர்ச்சியாக செம்மணி புதைகுழி தொடர்பில் அரசியல் தலையீடுகள் ஏதுமற்ற நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் உறுதி, அரச வைத்தியசாலை மருந்துகளை விற்ற ஊழியர் ஒருவர் கைது, மட்டக்களப்பில் சம்பவம், அஸ்வசம திட்டத்தின் புதிய பயனாளிகள் விவரம் வெளியீடு என்ற செய்தியும், மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு மருந்து பொருட்கள் அன்பளிப்பு, திருநெல்வேலி ஸ்ரீ வாழையம்மனுக்கு திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம், உரிய அனுமதியின்றி அதிகளவு மதுபான போத்தல்களை வைத்திருந்த நபர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாதம் நீக்கம், நீதி அமைச்சர் உறுதி. பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தடுப்பு கட்டப்பட்ட செய்தியாக தடுப்பு காவலில் 5 ஆண்டுகளில் 49 மரணங்கள் என்ற செய்தியும், சிறுவர்களின் 2 எண்பு தொகுதிகள் செம்மணியில் நேற்று அடையாளம், இதுவரை 40 எண்பு தொகுதிகள் அடையாளம் என்ற செய்தி, மூத்த ஊடகவியலாளர் கிருஷ்ணகுமார் மறைவு என்றொரு செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சியை சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர் நடராஜா கிருஷ்ணகுமார் சுகவீனம் காரணமாக நேற்று காலை உயிரிழந்தார் என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் பாதுகாப்பாக யாழ் பல்கலையில் என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும்,
வவுனியாவில் 25,000 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை, திலகநாதன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செம்மணி தொடர்பான செய்திகளுக்குள், செம்மணி புதைகுழி அகழ்வு விரிவாக்கப்பட்ட பகுதியில் சான்று பொருள் நேற்று அவதானம் என்று தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்வு பணிகள் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இருந்து ஆடையை ஒத்த சான்று பொருள் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. காரைநகரில் விபத்து, இளைஞர் உயிரிழப்பு, மீன்பிடிக்க சென்றவர் மயங்கி விழுந்து பலி என்ற செய்திகளும் கட்டப்படப்பட்ட செய்திகளாக கரைச்சி சபையின் தவிசாளர் மாளிகிதனை நீக்க தமிழரசு கட்சி திட்டம், விளக்கம் கோரி கடிதம் என்றொரு செய்தியும், அளவுக்கு அதிக போதைப் பொருள் பாவனை, நெஞ்சுவலி ஏற்பட்டு இளைஞர் உயிரிழப்பு என்ற செய்தி ஒன்று இங்கு காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் முற்பக்க செய்திகள். முற்பக்கத்தில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, குடுகுடுப்பைக்காரன் மாதிரி நீக்கிரம் நீக்கிரம் என்று சொல்லுறாங்களே தவிர செயலில காட்டுங்கள் பாப்பம் என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், அத்துமீறும் இந்திய மீனவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவர், கடற்தொழில் அமைச்சர் திட்டவட்டம் என்ற செய்தியும், விலை சூத்திரத்திற்கு ஏற்பவே விலைகளின் ஏற்றம் இறக்கங்கள், அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம் என்ற செய்தியும், ஏர்லைன்ஸ் மோசடி விசாரிப்பதற்கு குழு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மற்றும் விமான சேவைகள் தனியார் லிமிடெட் நிறுவனங்கள் 2010 ஆண்டு முதல் 2025 ஆண்டுக்கிடையில் நடந்ததாக கூறப்படும் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்ய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் ஹாமினி விஜயசிங்க தலைமையிலான இந்த விசேட விசாரணை குழு ஜனாதிபதி நியமித்துள்ளார் என்று செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு மக்களுக்கு அநீதி, ஹெக்டர் அப்புகாமி எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும், அமெரிக்க வரி தொடர்பில் சாதக முடிவு கிடைக்கும், அரசாங்கம் நம்பிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், கந்தானையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி என்ற செய்தியும், சங்கிலி வழிப்பறி, பறிபோனது உயிர் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், உயர்தர தேர்ச்சிக்கு அமைய வெளிநாட்டில் பட்டப்படிப்பு நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம், கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் உயர்வான தேர்ச்சியை பெறுகின்ற மாணவர்கள் தமது முதலாவது பட்டப்படிப்பை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை வழங்கும் புலமை பரிசில் வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நீர்கொழும்பில் துப்பாக்கிச் சூடு என்ற ஒரு செய்தியும், 5 ஆண்டுகளில் 49 பேர் தடுப்பு காவலில் மரணம், கடந்த 5 ஆண்டுகளில் தடுப்பு காவலில் இருந்து 49 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மரணங்களில் 30 மரணங்கள் போலீஸ் மோதல்களில் நடந்துள்ளன. இது ஒரு தீவிரமான பிரச்சனை. இந்த மரணங்களில் சில தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது நடந்த கடுமையான சித்திரவதைகளுடன் தொடர்புடையவை. ஒரு சிலரின் தவறான நடத்தை முழு நிறுவனங்களின் நற்பெயரையும் கெடுக்கிறது. கைதிகள் உண்மையான தவறுகள் இழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், அவை சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. குற்றங்கள் தொடர்பாக முறைப்பாடு அளித்தால் தீங்கு நேரிடும் என்ற பயம் பொதுமக்கள் அத்தகைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதை தடுக்கின்றது என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள், வட்டக்கச்சியில் அறுவடை விழா என்று தொடர்பான புகைப்படங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி புதைகுழிக்கு நீதி, மலையகம் கைகோர்க்கும். செம்மணி புதைகுழிக்கு நீதியை பெறுவதற்கு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களின் உரிமைக்காகவும் மலையக இளைஞர்கள் என்று கைகோர்ப்போம் என்று ஜனநாயக இளைஞர் காங்கிரசின் நுவரெலியா மாவட்டத்தின் தவிசாளர் லதுர்ஷான் வெள்ளசாமி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமீப காலமாக உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ள செம்மணி புதைகுழி மூலம் தமிழின மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரிதாபங்கள் இல்லை. போர்க்காலத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் நீதியோ தீர்வோ இதுவரை காலமும் கிடைக்கப்படாத நிலையில் செம்மணி புதைகுழியானது தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வேதனைக்குரியது என்று அவர் தெரிவித்தார் என்று செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, இந்தியாவின் மாநிலமாக இலங்கை மாறும் அபாயம், சர்ச்சையை கிளப்பும் அபேதிஸ்வதேரர். இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கையை மாற்றி அமைக்கும் பல செயற்பாடுகள் ரகசியமாக முன்னெடுக்கப்படுவதை அறிய முடிகிறது. அவ்வாறு நடந்தால் ஆசியாவின் இஸ்ரேலாக வடக்கு கிழக்கு மாகாணம் மாற்றமடையும்.
அதன் பின்னர் இலங்கைக்குள் எல்லையை பாதுகாக்கும் போராட்டம் தலைதூக்கும் என்று தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் மெதகுட அபேதிசதேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. காணி பிரச்சனைகள் ஆராய்வு வன உயிரிகள் திணைக்களம் பங்கேற்பின்மையால் கிடப்பில் என்று அது தொடர்பான ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடல் வளம் சூறையாடல் நிறுத்த வேண்டும் அண்டனி சங்கர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சுனாவை கைது செய்யும் முயற்சி தொடர்ந்து நடக்கும் நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும், இலங்கைக்கான விநியோக சேவை அலி எக்ஸ்பிரஸ் இடைநிறுத்தம். உலகின் முன்னணி ஆன்லைன் சந்தைகளின் ஒன்றான அலி எக்ஸ்பிரஸ் இலங்கைக்கு பல வகையான பொருட்களை விநியோகிக்கும் சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை செய்தியாக வெளியிட்டுள்ளது. அந்த விடயம் தொடர்பில் அந்த நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு தகவல் கோரிய போது, இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் தொடர்பில் தெளிவில்லாததால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவன வாடிக்கையாளர் சேவைத்துறை தெரிவித்துள்ளதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் மருந்து பொருட்கள் அன்பளிப்பு என்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மூளாய் கூட்டுறவு மருத்துவமனையால் பராமரிக்கப்படும் வயோதிப நோயாளர்களின் பயன்பாட்டிற்காக ஒரு தொகுதி மருந்து பொருட்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் 2024 வருட உயர்தர மாணவர்களால் இன்று அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் 2004 ஆண்டு காப்பீட்டு உயர்தர பரீட்சை எழுதி கல்லூரியிலிருந்து விடுகை பெற்ற மாணவர்களின் மீள் ஒன்று கூடல் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை தொடக்கம் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெற உள்ளது என்று வார்ந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. உணவு பாதுகாப்பு ஜாலில் சேலமர்வு என்ற தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியும், அதிபர் பதவிக்கு விண்ணப்பங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்கள் ஆராய்வதற்கு குழு என்ற செய்தியும், வடக்கு மக்களின் நம்பிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் உதயன் பத்திரிகையின் இன்றைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, சித்துபாத்தி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் 2 மீட்பு, 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன, 34 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளுக்குள் நெஞ்சுவலி காரணமாக இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி, செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி கருப்பு யுகத்தை சித்தரிக்கின்றது, நீதி நிலைநாட்டப்படட்டும் அரச தரப்பு உறுதி என்ற செய்தியும், சந்தேகத்துக்குரிய பகுதியில் நடந்த அகழ்வில் ஆடையை ஒத்த துணி அடையாளம் காணப்பட்டது, முழுமையாக அகழ்ந்து எடுக்க தீர்மானம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல யானை மனித மோதலால் 6 மாதங்களில் 63 மனிதர்கள் உயிரிழப்பு, 198 யானைகளும் இறப்பு என்ற செய்தியும், இலங்கையில் கடந்த 5 வருடங்களில் போலீஸ் காவலில் இருந்த 49 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும், விபத்தில் காயமடைந்த இளைஞன் உயிரிழப்பு காரைநகரில் சம்பவம், சூழ்ச்சி வெளியிடப்பட்டமையினால் பிமல் ரத்நாயக்கு கோபம், அவதானமாக இருப்போம் என்கிறார் சுமந்திரன், தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்கும் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வெளியிடப்பட்டமையால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு கோபம் வருவது இயல்பான விடயமே என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி, விடுதலை புலிகளின் காலத்தில் இயற்கை வளங்கள் மிகவும் பாதுகாப்பாக பேணப்பட்டது, முல்லைத்தீவு மாவட்டத்தின் இயற்கை வளங்களை தமிழீழ விடுதலை புலிகள் முறையான சட்டத்தின் ஊடாக பாதுகாத்ததாக கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள், விடுதலை புலிகள் காலத்தில் வள கொள்ளைகள் நடக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். ஒட்டுசுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழிவை பிரதேச செயலாளர் முன்வைத்தார். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் விடயம் தொடர்ந்தும் பேச்சளவில் மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கு சட்டவிரோத நடவடிக்கைகள் செயற்பட்டு தலைவிரித்தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்கு முறையாக பேணப்படுவதாக போலீசாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை மாத்திரமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரச தலைவர்களும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என கூறுகின்றனர். நாமும் அதையே வலியுறுத்துகிறோம். போலீசார் மீதே நாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்க வேண்டியதாக உள்ளது. போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையினாலேயே இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வுகள் உட்பட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் எதுவும் இருந்ததில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். செய்திகள் வலம்புரியினுடைய
தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிற தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அனைத்துலக தமிழ் பண்பாட்டு மாநாடும் அனைத்துலக தமிழ் பண்பாட்டு மாநாட்டின் ஆரம்ப விழா கடந்த திங்கட்கிழமை யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இந்து கற்கைகள் பீடாதிபதி பிரம்மஸ்ரீ பத்மநாபன் தலைமையில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இலங்கையில் கடந்த 5 வருடங்களில் போலீஸ் காவலில் இருந்த 49 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல போதைப் பொருள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல், இளைஞன் கடத்தி கொலை, போலீசார் மக்கள் மோதல் என்ற செய்தியும் தினக்குரலுடைய குரல் பதிப்பாக வடக்கை ஆக்கிரமிக்கும் பிளாஸ்டிக் ஆபத்து என்ற தலைப்பிலே குரல் பதிப்பும் காணப்படுகிறது. அதேபோல மாணவி டில்சி அம்சி மரணம் விசாரணையை துரிதப்படுத்த கோரி கொழும்பில் அமைதி வழி போராட்டம் என்ற செய்தியும் அனுராதபுரத்தில் உளவு இயந்திர விபத்து, சிறுவன் பரிதாப பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. புலிகளை அழித்ததாக கூறும் இராணுவத்தினரால் மணல் அகழ்வை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் கேள்வி. விடுதலை புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை இராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாளிகிதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும், வடமராட்சி கிழக்கு பிரதேச கலாமன்றங்களுக்கான கலைத்திறன் நிகழ்வுகள் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்றது என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் சர்வதேச அணுசக்தி அமைப்பில் இருந்து திடீரென வெளியேற்றம், ஈரான் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு, மேற்கு ஆசியாவில் பெரும் பதற்றம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை ஆராய்வதற்கு குழு நியமனம், அமைச்சர் வசந்த சமரசிங்க. சிறுவர்களின் ஆரோக்கியத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக சந்தையில் காணப்படும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் குறித்து ஆராய்வு அறிக்கை சமர்ப்பிக்கும் வகையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த அமரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், யாழ் தினக்குரல் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் காலமானார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக குற்றவாளிகள் யார் என்ற தலைப்பிலையும் ஆசிரியர் தலையங்கமும் இறுதிப்பக்க செய்திகளாக முதலாவது ஒருநாள் போட்டி பங்களாதேஷ் பரிதாபம், இலங்கை அபார வெற்றி என்ற செய்தி, கார் விபத்தில் போர்த்துகல் கால்பந்தாட்ட வீரர் டியாகோ பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை நான் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் புலந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.